என்ன கதை கேட்குறீங்க நீங்க? கூகுள் மேப்பும் திண்ணை மேப்பும், இப்படி ஒரு மாடர்ன் சோசியல் மீடியா கதையை கேட்டிருக்கீங்களா? சொல்றேன் கேளுங்க. ஓர் இளைஞன் தன் சொந்த ஊருக்கு 10 வருடங்கள் கழித்து வந்தான். அந்த ஊரிலேயே தனது பாலிய நண்பன் வீடும் இருந்தது. அவன் வீடு எங்கே என்று யாரிடமும் கேட்க அவன் துணியவில்லை. உடனே கூகுள் மேப்பை தட்டிவிட்டான். அதுவும் அவனை பந்தாவாக கூட்டி கொண்டு போக ஆரம்பித்தது. இடது வலது, நேர் வலது இடது, இப்படி மாற்றி மாற்றி காட்டி கடைசியில் ஒரு குறுகிய சந்துக்குள் கூட்டிக் கொண்டு போய் விட்டது. ஓரிடத்தில் யூ ஹேவ் அரைவ்டு என்று நின்று விட்டது அந்த கூகுள் வழிகாட்டி. அவனும் நின்று விட்டான். அவன் நின்ற இடம் அந்தோ பரிதாபம், பாலிய நண்பனின் வீடு அல்ல, அது ஒரு புண்ணாக்கு கடை. அருகிலே மூத்திர சந்து. படுபந்தாவாக கூட்டி கொண்டு போன அந்த டிஜிட்டல் கருவி நட்டாற்றில் நிறுத்திவிட அங்கே திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு தாத்தாவிடம் கேட்டான். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி, அந்த போன் சொல்றத கேட்காத. அதுக்கு சந்து தெரியும், ஆனா அந்த சந்துல இருக்கிற சொந்தம் தெரியாது. இடது பக்கம் திரும்பி 4வது வீடு போ, உங்க நண்பன் அங்கதான் இருக்கான், போ போ. இதுதான் கூகுள் மேப்பும் திண்ணை மேப்புங்கிற சோசியல் மீடியா கதை. எப்படி, நல்லா இருக்கா? சரி, எதை நீ நம்புவாய்? கூகுள் மேப்பையா திண்ணை மேப்பையா? பல நேரங்களில் கணினி சொல்லை விட சின்னவங்களும் பெரியவங்களும் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அவன் ஒரு முக்கியமான தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்தான். மிக மிக முக்கியமான தேர்வு. ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் அவனது போனிலே டொங் என்று சத்தம் வரும், நோட்டிபிகேஷன் சத்தம் வரும். அதை திறந்து பார்த்த உடனே அடுத்து இன்னொன்று வரும். அது ஒரு ரீல்ஸுக்குள்ளே கொண்டு போய்விடும். அவ்வளவுதான். அடுத்த அரை மணி நேரம் எங்கே போகிறது என்றே தெரியாது, ஒரே ரீல்ஸ் மயமாகி போகும். இப்படி ஒரு சிலந்தி வலையில் சிக்கிய ஈயை போல அவன் அந்த செயலிகளுக்குள் சிக்கிக் கொண்டான். அது ஒரு கவனச்சிதறல் சிலந்தி வலை, டிஸ்ட்ராக்ஷன் வெப் என்றும் புரிந்து கொண்டான். இறுதியிலே முடிவுக்கு வந்தான். தன் செல்போனை டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுவிட்டு தனியாக ஒரு அறையில் போய் அமர்ந்தான். அப்புறம்தான் அவனால் அந்த புத்தகத்தை முழுமையாக தன்னிறைவாக வாசிக்க முடிந்தது. பரீட்சைக்கு தயாராகவும் முடிந்தது. அந்த அனுபவமே அலாதிதான் எனவும் ஆத்மார்த்தமாக உணரவும் முடிந்தது. உலகத்துடன் இணைந்திருக்க இணையம் தேவைதான், ஆனால் உன்னுடன் நீ இணைந்திருக்க தனிமை தேவை, மறவாதே. இன்னொன்னு கேளுங்க. ஒரு இளைஞன் தன் காதலிக்கு கவிதை எழுத தெரியாமல் தடுமாறி போனான். தான் ஒரு கொரோனா பாஸ் பையன் என்பதால் ஒழுங்காக எழுத வரவில்லை. எழுத்து பிழைகள் ஏகத்திற்கு தாண்டவமாடின. உடனே எடுத்தான் AI சாட்பாட்டை, ஆணையிட்டான். காதலியை வர்ணித்து எனக்கு ஒரு கவிதை கொடு கேட்டுவிட்டான். அதுவும் ஒரு அட்டகாசமான கவிதையை தந்தது. எழுத்து கூட்டி வாசித்து அகமகிழ்ந்து போனான் அவன். அப்படியே அனுப்பி வைத்து விட்டான் காதலிக்கு. அனுப்பிய அரை மணி நேரத்தில் காதலியிடமிருந்து பதில் வந்தது. மினுக்கியது. இப்படி, இந்த கவிதை படு சூப்பர், ஆனால் இந்த கவிதையை நேத்து உன்னுடைய ஃப்ரெண்ட் ரமேஷும் அவனுடைய ஆளுக்கு அனுப்பி இருந்தான். இப்படியா 2 பேருக்கும் ஒரே காதல் கவிதையை எழுதி அந்த AI சாட்பாட் எழுதி கொடுக்கும்? டெக்னாலஜி காதலை சொல்ல உதவும், ஆனால் உண்மையை சொல்ல உதவுமோ? சாட்பாட்டுகள் உணர்ச்சிகளை விட அதீத புள்ளி விவர தரவுகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இப்படி அன்புள்ள ரதி, நமது கடந்த கால 6 மாத உரையாடல்களை ஆய்வு செய்ததில் நீ 85 விழுக்காடு ஹலோ சொல்லியிருக்கிறாய். இதில் உனக்கு என்மேல் காதல் இருப்பதாக சாத்தியக்கூறுகள் என்கின்ற ப்ராபபிலிட்டி 0.927% என்றுதான் கணக்கிடப்பட்டுள்ளது. ஆகவே நம் காதலுக்கு நான் திரையிடுகிறேன். இப்படிக்கு ரமேஷ்.